Students, welcome to online class with Hema. 9th Maths 4 chapter Geometry, page number 164, progress check. The radius of the circle is 25 cm and the length of one of its chord is 40 cm. Find the distance of the chord from the center. So, a circle draw பண்ணிக்கோங்க. So, இது வந்து center. ஒரு chord draw பண்ணுங்க and then the length of its chord is 40 cm. And radius of the circle is 25 cm. சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இது வரது இப்படி போட்டாலும் அது ரேடியஸ் தான், எங்கே போட்டாலும் ரேடியஸ் தான். சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஜாயின் பண்ணுற லைன் வந்து இது ரேடியஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு ஜாயின் பண்ணுற லைனை வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து 25 cm. ஓகே, லெட் த சென்டர் மார்க் இட் அஸ். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டு ஃப்ரம் த சென்டர் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓஎல் கண்டுபிடிக்கணும். இது வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஓஎல் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது வந்து லென்த் ஆஃப் இட்ஸ் கார்டு இஸ் 40 cm. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, எல்டி வந்து 20 cm. எல்டி இஸ் 20 cm and radius of the circle is 25 na OD is 25 cm. Find the distance of the chord from the center. சென்டர்லேருந்து கோடுக்கு வந்தது OL. சென்டர்லேருந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டு ஃப்ரம் த சென்டர். இது கார்டு ஃப்ரம் த சென்டர்லேருந்து. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஓஎல். நம்ம என்ன பண்ணோம், ஏடி எடுத்து எழுதிக்கோங்க. வாட் இஸ் த சொல்யூஷன்? ஏடி ஈக்குவல் டு தட் இஸ் 40 cm. So OD equal to 25 cm. That is radius of the circle. So நம்ம என்னன்னா we have to find out OL. அப்போ LDனா என்ன, LD equal to LDயும் சேம் டிஸ்டன்ஸ் தான், ALயும் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ LD equal to AL equal to AD by 2. What is AD is given equal to 40 by 2 equal to 20 cm. Okay, LD equal to AL equal to total distance, chord of the distance is AD. AD by 2 equal to 40 by 2 equal to 20 cm. So next என்னன்னா, that is என்னன்னா perpendicular, வேணா எழுதிக்கோங்க, perpendicular from the center to the chord. From perpendicular to the center, from the center to the chord. அதுதான் வந்து OL. To the chord bisects into 2 equal parts. Bisects into 2 equal parts. Perpendicular from the center to the chord bisects into 2 equal parts. So number we have to find out OL. So OL என்ன, இது hypotenuse. Hypotenuse find out பண்ணோம்னா தான் ப்ளஸ் பண்ணணும் other two sides. What is Pythagoras theorem? The sum of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. இங்கே வந்து நம்மளுக்கு hypotenuse தெரியும். ஸோ other two sides நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் OL? OLனா இது வந்து hypotenuse கிடையாது, OD தான் hypotenuse. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் OD ஸ்கொயர் மைனஸ் LD ஸ்கொயர். வாட் இஸ் OD ஸ்கொயர்? OD என்ன, 25 cm. That is hypotenuse. 25 square minus LD square is 20 square. ஓகே, இது எதுலேருந்து இந்த ஃபார்முலா வருதுன்னா OD ஸ்கொயர் ஈக்குவல் டு OL ஸ்கொயர் ப்ளஸ் LD ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு வந்து OL தான் வேணும். OL பண்ணும்போது என்ன வரும்னா OL ஸ்கொயர் ப்ளஸ் LD ஸ்கொயர். ஸோ we have to find out OL. OL ஸ்கொயர்னால் என்னென்னா OD ஸ்கொயர் மைனஸ் LD ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து இது வரும். Okay, hypotenuse equal to sum of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. So OD square minus LD square equal to OL square. So in the OL, what is OL? OL equal to square root of OD square minus LD square equal to 20 equal to 625 minus 400 equal to square root of 225 equal to 15. So the distance of the chord from the center equal to 15 cm. The distance of the chord from the center equal to 15 cm. This is the answer. Next, second one.
draw 3 circles passing through the points P and Q where PQ equal to 4 centimeters. First வந்து ஒரு line draw பண்ணிக்கோங்க 4 centimetersக்கு. ஓகே, அந்த இந்த சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அதான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு இது ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர்லேருந்து இது P and Q இது ஜாயின் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து இது ரேடியஸ் 1 அண்ட் ரேடியஸ் 2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். யூ ஷுட் டச் த பாயிண்ட் P and Qவில் டச் ஆகிற மாதிரி. அதுதான் PQன்னு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் இங்கே சென்டருக்கு இந்த மிடில் சென்டர் இது வந்து மிடில் இங்கேருந்து இங்கே வச்சு 4 சென்டிமீட்டர் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இதை இங்கே தான் மிட் பாயிண்ட் வரும். ஸோ இங்கே மிட் பாயிண்ட் வந்தால் இது C2. ஸோ இதை கனெக்ட் பண்ணுங்கள், இது R2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிங்க் கலரில் இங்கே சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இந்த சைட் பிங்க் கலரில் சென்டராக வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோன்னா இதுதான் வந்து இந்த மிடில் போர்ஷன் தான் வந்து இது C3. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டோன்னா இது R3. இப்போ 3 சர்க்கிள் வரைகிறதுமே இங்கே வந்து P and Qன்னு மார்க் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு பிங்க் கலரு, ஃபஸ்ட்டு க்ரீன் ஒன் C1, நெக்ஸ்ட்டு பிங்க் கலரில் C2 இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இங்கே மிட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. C2 வரையும்போது க்ரீனில் மிட் பாயிண்ட் அண்ட் C3 வரையும்போது இங்கே மிட் பாயிண்ட், பிங்க்கில் மிட் பாயிண்ட், இந்த சைடு பிங்க்கில் மிட் பாயிண்ட் வச்சு ஆரஞ்சு கலர் வரையணும். தட் இஸ் C3. ஓகே, க்ரீனில் மிட் பாயிண்ட் வச்சு இங்கே வந்து C2 வரும். அண்ட் தென் இங்கே வந்து பிங்க்கில் மிட் பாயிண்ட் வச்சு இங்கே C3 வரும். இங்கே மிட் பாயிண்ட் வச்சு C3 ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் ஆரஞ்சு கலர் வரும். நெக்ஸ்ட்டு க்ரீனில் மிட் பாயிண்ட் வச்சு இங்கே C2 ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 சென்டிமீட்டர் லைனு, இந்த லைனில் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து C1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த க்ரீனில் மிட் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் இது ஷுட் டச் P and Q இதை ட்ரா பண்ணும்போது அதுதான் வந்து C2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிங்க்கில் மிட் பாயிண்ட் வச்சு அதான் வச்சுருக்கேன். இங்கே மிட் பாயிண்ட் வச்சு பிங்க் வரும். அண்ட் தென் பிங்க்கில் மிட் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இதுதான் வந்து C3. இது R1, இது R2, இங்கே R3. ஓகே, இது R1 R2 இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன எழுதுனீங்கன்னா diameter D equal to என்ன solution, diameter D equal to 2R, that is radius of the circles, the radius of the 3 circles. Okay, that is 3 circles, radius of the 3 circles. Diameter D equal to 2R. Radius of the 3 circles என்ன, R1 equal to R1 என்ன C1P equal to அதை என்ன சொல்லலாம் C1Qன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் R2 equal to C2P equal to C2Q. ஓகே, C2Q அப்படின்னு சொல்லலாம். ஆர் C1PP C2Q C1Q and then C2P C2Q and R3 equal to C3P equal to C3Q. எல்லாமே all are same. ஃபஸ்ட்டு அகெயின் சொல்கிறேன், இங்கே 4 சென்டிமீட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது மிட் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு லைன் இது ட்ரா பண்ணுங்கள். இதுதான் வந்து R1. நெக்ஸ்ட் இந்த க்ரீனில் மிட் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். யூ ஷுட் டச் P and Q பண்ணும்போது இங்கே மிட் பாயிண்ட்டு தான், பிங்க்குடைய மிட் பாயிண்ட்டு தான் வந்து C2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிங்க் மிட் பாயிண்ட் வச்சு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இதுதான் வந்து வாட் இஸ் இந்த மிட் பாயிண்ட் தான் வந்து C3. ஓகே, ஸோ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. R1 R2 R3. ஸோ ரேடியஸ் ஆஃப் 3 circles R1 equal to C1P equal to C1Q, R2 equal to C2P equal to C2Q, R3 equal to C3P equal to C3Q. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.
For more videos, please subscribe our channel.